எனக்கு அப்படி இருந்தா அப்படி இருந்திருக்குமோ? என்னடி யோசிக்கிற? இல்ல, ம் ஒண்ணு ஒண்ணு எனக்கு அப்படி இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் ரொம்ப நேரமா. எதை பத்தி? இல்லடா, இப்போ மெட்டி ஒலியில வர மாதிரி மாமியார் எனக்கு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? திருப்பி மெட்டி ஒலியடி? ஏன் ஆமா, பின்ன என்ன, அந்த மாமியார் மாதிரிலாம் இருந்தா ஐயோ எப்பா எவ்வளவு கஷ்டம். யார் அந்த மாமியாரு? எவ்வளவு- யாரா? சரோவோட மாமியாரா? அது பேர் ராஜம். சரி. ஓகேவா? அந்த டைம்ல எல்லாம் மாமியார்னாலே அவங்கதான் மாமியாரா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். என்னடி சொல்ற? ஆமா, நீ யோசிச்சு பாரு. ஆக்சுவலி வந்து 3 பசங்கடா. யாருக்கு? அவங்களுக்கு. அந்த ராஜம்க்கு. ஆமா, மாணிக்கம், செல்வம், அப்புறம் நிர்மலான்னு ஒரு பொண்ணு. அது வந்து நாத்தனார். அதுக்கு மேல கொடுமை பண்ணணும்னு வச்சுக்கோ. இப்ப ராஜம் எப்படின்னா, அவங்க வந்து அவங்க சின்ன வயசுலயே அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவாங்க. ஓ, விதவை. ஆமா. ஆனா 3 பசங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்துறோம். அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மாணிக்கம் என்ன பண்ணாலும் எவ்வளவு கஷ்டப்படுத்தி என் பிள்ளைங்களை வளர்த்தேன்னு தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை வளர்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும். இவனும் அதுக்கு மேல அவங்க அம்மா எது சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, அதனால அம்மா சொல்றத அவன் அப்படி தட்டாம கேக்குறான். கண்மூடித்தனமா அது என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? கொஞ்சம் வந்து சரோ வந்து சிரிச்சு பேசினா கூட அதுக்கு பொறுக்கவே. சரோ யாரு? மாணிக்கத்தோட ஒய்ஃப். மருமவ. ஆமா, சிரிச்சு பேசக்கூடாது, வெளிய போக கூடாது. எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் கல்யாணம் வந்த புதுசுல மிளகாத்தூள் எடுத்து கொட்டின்னு இருப்பாவ டப்பால. எதுல? டப்பால. காத்துல தெரியாம அவங்க மாமியார் கண்ணுல சும்மா ஒரு 2 துளி பட்டுரும். அதுக்கு இவன் பொலேர்னு அடிச்சிருவான். யார்? அவங்க அம்மாவியா? வீட்டுக்காரன். அவங்க அம்மாவை இல்ல, சரோவை இல்ல, ராஜத்தை. அது கூட பாத்துட்டு அமைதியா இருக்கும்டா, எதுவுமே சொல்லாது. புரியல. சரோவை அடிச்சிருவானா ராஜத்தை அடிச்சிருவானா? சரோவை தான் அடிச்சிருவான். எங்க அம்மா கண்ணுல பட்டுச்சேடி அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாம பட்டுச்சு. தெரியாம பட்டதுக்கே அவ்வளவு சொல்லுவான். அது எவ்வளவு எல்லாம் பண்ணு தெரியுமா? அதுக்கு யாரும் சந்தோஷமாவே இருக்க கூடாது, இருந்தாலே பொறுக்காது. ஆனா ஒண்ணு சொல்லு, என் வயிறு எரியுதுன்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு மாமியார் நமக்கு இருந்தா என்ன ஆகும்? ஏன் சரோவும் வீட்டுக்காரங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால பிடிக்கலையா? அரேஞ்ச் மேரேஜ் தானே, இதுதானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது. ரொம்ப கராருடா. ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட என்ன ஓசிலியா வருது சர்க்கரையும் பாலும் அப்படின்னு சொல்லி கேட்கும் தெரியுமா? ரொம்ப கராரான மாமியார் அது, மோசமானது. அம்மா எல்லாரும் வந்து அது வில்லின்றாங்க. ஆக்சுவலி வந்து அதுக்கு என்னன்னா ஒரு பொசிசிவ்னஸ். பையன் வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளதான் இருக்கணும். சரி. வந்து ஒய்ஃப் பக்கம் போயிட்டான் அப்படின்னா நாளைக்கு நம்மள வந்து விட்டு கொடுத்துருவான், நமக்கு எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி. இது கல்யாணம் வர ரெகுலரான காமனான ஒரு விஷயம். ஒரு வாட்டியும் எப்பெல்லாம் என்ன எதை வச்சு என்ன சண்டை பிடிக்கலாம், எதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதுலயே அது ஒரே குறிக்கோளாவே இருக்கும். செம்ம செல்ஃபிஷ். நல்லா எப்படி சொல்றது, யாருன்னா ஒருத்தவங்க சிரிச்சாங்கன்னு கூட என் வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் சீரியல் ஃபுல்லாவே. சோ அந்த மாதிரி ஒரு மாமியார் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். இதே நான் இருந்தா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சேன். அவ்வளவுதானா? ஐயோ, நம்மளால அந்த மாமியார்ட்ட ஒரு நாள் கூட இருக்க முடியாதுமா. அவ்வளவு டேஞ்சர் ஆடி அந்த மாமியார். ஐயோ ரொம்ப டேஞ்சர். அம்மா கொஞ்சம் சிரிச்சு பேசினா கூட பாத்துமா பல்லெல்லாம் கொட்டிட போகுது அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் பூ வச்சுக்கிட்டா கூட நாத்தனாருக்கு ஒரு மனம் பூ வாங்கி வந்து கொடுக்கணும்னு கூடமா உனக்கு தோணல அப்படின்னு சொல்லி பேசுவோம். புருஷன் எங்கன்னா வெளியே கூட்டு போனா கூட பார்த்தாத்தா போனோமா வந்தமா நீரு அப்படின்னு சொல்லி பேசுவோம். ரொம்ப மோசமானதுடா. சரியான குடைச்சல் மாமியாரா இருக்கும். குடைச்சல் மாமியாரா. குழந்தை வந்து வந்தா ஒரு ஆர்த்தி கூட இருக்காது, அப்படியே பத்துன்னு இருக்கும். ஐயோ, இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மாமியார் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன். நல்ல கேரக்டர் போல. ஆக்சுவலி அப்ப நல்ல ஃபேமஸான கேரக்டர் தான் கார்த்தி. ரொம்ப ஃபேமஸ். மாமியார் குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு காமிச்ச கேரக்டர். சோ வந்து ரொம்ப பீக்ல இருந்துச்சு மெட்டூரிலாம். சரியான ஆனா கடைசியில தான் திருந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஓடிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 40-50 எபிசோட் இருக்கு. நான் டெய்லி பாக்குறது. நீ சொல்றத பார்த்தா அந்த கேரக்டர் திருந்துற கேரக்டர் மாதிரியே தெரியலையே. ஐயோ ரொம்ப கஷ்டம்டா அம்மா. அது கூட ஒரு நாள் எதனா காரியம் ஆகணும்னா மட்டும்டா கார்த்தி நல்ல சிரிச்சு பேச மருமக கிட்ட.
தெரியுமா, நீ அதை சொல்றியா இது சொல்றியா, உங்க அப்பா கிட்ட கேட்டு பணம் வாங்கி தரியா, அது வாங்கி தரியா, இது வாங்கி தரியா, அதெல்லாம் முடி உசாரா நைஸா காரியவாதி. ஓ அது நைஸா தேவைக்கு ஏத்த பேசி மாதிரி வேலையை மட்டும் வாங்கிக்கோ. ஆமா, வேலையை தேவைக்கு ஏத்த மட்டும் மாதிரி வாங்கிக்கோ. மட்டும் பேசிக்கும். ஆமா, வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். திரும்பி மருமலை திட்டுறது, பையனை விட்டு அடிக்க ஆமா விடுறது. ஆமா, ஐயா சமைச்சு வச்சுட்டு அவன் எதனா ஒரு வார்த்தை அது எதனா கோவமா பேசிச்சுன்னா கூட சமைச்சு வச்சுட்டு என்ன பண்ணி எனக்கு வேண்டாம் அப்படின்றோம். இல்லைன்னா ஒரு நாள் என் புள்ள என் கூட உட்காந்து சாப்பிடுறேன்னு சொன்னா அது கூட உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஐயோ, எல்லா வேலையும் இது தள்ள கட்டி விட்டுரும், ஒரு வேலை செய்யாது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான மாமியாரா போல. ரொம்ப டேஞ்சர்ப்பா. கேட்டா அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்றுமா காரணம் சொல்லும். என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஐயா என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு நான் வளர்த்தனே. நீ சரி, அந்த கேரக்டர் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க இப்ப 2வது பையன் தான் கேட்பான் கேள்வி. அது கேட்டா கூட பெத்தவளையே நீ கேள்வி கேட்கறியா, மூடுற உன் வாய, வெளியே போடா வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி கத்தும். அவனும் கடைசி வரைக்கும் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டே திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஒரு கட்டத்துக்கு மேல செல்வம். நான் வந்து பார்த்ததுலயே எனக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், செல்வன் கேரக்டர். அதை பத்தி நம்ம பேசுவோம் திரும்ப இன்னொரு வாட்டி. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது பேச நல்ல கேரக்டர். ஆமா, கேரக்டர் எப்படி ஒரு ஷார்ட்டா சொல்ல, அந்த கேரக்டர் பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம். ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பினா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு அன்னிக்கு வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அப்படி எல்லா கேரக்டருக்குமான ஒரு பீக்ல இருக்க சூப்பரா. ஒரு லவ்வர்னா கூட இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் கேரக்டர். ரொம்ப வந்து நல்லா இருக்கும். அவர் ரியல் லைஃப் கேரக்டர்லயே அவர் அப்படி மாறிடுவாரோன்னு நினைச்சுதான் இருக்காராம். நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரான கேரக்டர். உங்களை யாருக்காவது ராஜ மாதிரி மாமியார் எதுனா இருக்கா அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் பத்தி பேசலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. நானும் அடுத்த கேரக்டர் என்னன்னு பாக்குறேன். பார்த்துட்டு நான் டவுட் கேட்கிறேன். இப்பதான் நான் வந்து கார்த்தியை மெட்டியோலி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் மெட்டியோலி பிடிக்குமோ 90s கிட்ட எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். பாய். தேங்க்யூ.